ஸோ ஹாய் கைஸ், திஸ் இஸ் Sarashri vlogs. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டெய்லி ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன நல்லா பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இப்படி இருக்க இந்த வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை பார்ப்போமா? ஸோ இப்போ நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்துப்போம். ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். ஸோ இப்போ ஹால் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கிச்சன் ரூம் வந்திருக்கோம். ஸோ இப்போ கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? நான் இப்போது கிச்சன் ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காமிச்சேன்ல. ஸோ இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இது இன்றைக்கி நம்ம ஊரில் நேற்று கோவில் திருவிழா. அப்போ நம்ம ரிலேட்டிவ் எடுத்துகிட்டு கூழ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மார்னிங் இதை தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் லஞ்ச் என்ன செய்கிறோன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கிறாங்க இந்த கூழில். அதுக்கப்புறம் கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கணும். இது என்ன கூழ்மா? கம்பு. இது கம்பன் கூழ். ஸோ இப்போ வாட்டர் கொஞ்சம் நமக்கு எப்படி வரணும் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கூழ் பிடிக்கும், இந்த மாதிரிலாம் குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யார் ஊர்லலாம் இந்த மாதிரி திருவிழா வருது, இல்லை உங்கள் வீட்லேயும் கூழ் இன்னைக்கு காலைல குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது அதெல்லாம் சொல்லி ஓகே, எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கூழ்லாம் குடித்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இருக்க நம்மலாம் நூடுல்ஸ், மக்ருனி, இந்த மாதிரி பாஸ்தா அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த மாதிரி கூழ் குடித்ததுனால தான் ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் கிடைச்சிதுன்னா இல்லை ரோட்டில் எங்கே விற்றா கூட வாங்கி குடிங்க. இந்த மாதிரிலாம் நிறையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ரோட்டில் இந்த ஃபுட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணி இதெல்லாம் சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்டு. இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் என்ன? இதுக்கு சைட் டிஷ் புதினா அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஊறுகாய், அப்புறம் ஆனியன் நல்லாவே இருக்கும். ஆனியன் இது கூட கடித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் பச்சை மிளகா இந்த மாதிரி கூட மோர் மிளகா அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கூட கடித்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ சர்வ் பண்ணி குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த கூழில் நம்ம இந்த ஆனியன், இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போடுறோம். ஸோ அதுக்காக அம்மா கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆனியன், பச்சை மிளகா எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போது இந்த கூழ் கூட அது மிக்ஸ் ஆகி நம்ம குடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணுவாங்க. நம்ம குடிச்சு பார்க்கலாம்.
ஸோ இப்போ இதில் வந்துட்டு அம்மா வந்து ஊற்றிட்டுருக்காங்க. ஓகே, இப்போ இப்போ அம்மா வந்து இதை குடிக்கிறாங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி இப்போது இந்த வெயில் டைமில் வந்து நிறைய பேருக்கு கண் கட்டி ஹீட்னால நிறையா ப்ராப்ளம் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து வெயில் டைம்லலாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா அம்மா? சூப்பராக இருக்குது. ஓகே, அம்மாவே சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கூழ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அம்மா செஞ்ச அந்த கூழ் அம்மா செய்யலை, கோவிலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சீரியஸாக செம்மையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தி வந்துட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இப்படி வந்துட்டு பண்ணால் ரவுண்ட் ஷேப்பில் வந்து வரும். இப்படி பண்ணும்போது ரவுண்ட் ஷேப்பில் வரும் சப்பாத்தி. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம அப்படி தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை வந்துட்டு இந்த மாதிரி வந்து அம்மா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நமக்கு வந்து வந்துடும். எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ வந்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து தோசை கல்லில் போடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து சப்பாத்தி போட்டுட்டு அதில் வந்து ஆயில் போட்டுக்கிறோம். நம்ம வந்து ஆனியன் வந்து பார்த்தோம் போடும்போது இப்போ வந்து ஆனியன் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கியிருக்கு. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ வந்து போட்டாச்சு. ஸோ இந்த சைடில் வந்துட்டு சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு தக்காளி தொக்கில் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான தூள்லாம் வந்துட்டு போட்டுக்கலாம்.
ஸோ வந்து குழம்பு தூள் வந்து போட்டுக்கலாம். கருவேப்பிலெல்லாம் முதல்ல போட்டாச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஃபஸ்ட்டே போட்டாச்சு வதக்கும் போது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தக்காளி தொக்கு சப்பாத்தி. ஸோ வந்து சப்பாத்தி வந்து போட்டுட்டு வந்துட்டாங்க அம்மா. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்துட்டு தக்காளி தொக்கு. ஸோ இப்போ இது நம்ம வந்து சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போமா? ஓகே, இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ வந்து ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி வந்துட்டு செய்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ வந்துட்டு தக்காளி தொக்கும் ரெடி பண்ணியாச்சு, சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சீரியஸாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஐயோ கை. ஓகே, இந்த மாதிரி வந்து சப்பாத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி எக் போட்டு சாப்பிட்டாலும், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஆனியன் போட்டுக்கலாம். இதில் வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ராவாக வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா இப்படி தான் சூடாக இருக்கும் போதே கை வைப்பாங்க. ஸோ இதுதான் அந்த சப்பாத்தி. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து சாராஸ்ரீ வ்ளாகில் வந்துட்டு டெய்லி ருட்டீன் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.